மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன் குருநாதனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகள், ஏபிபி மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதிகள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பின் சார்பாக வருக வருக வரவேற்று இன்றைய வகுப்பில் BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்ஷன் 1 to 4 வரைக்கும் எவ்வளவு முடியுதோ பார்ப்போம். ஓகேவா? முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது what is the history of the new criminal laws. 3 சட்டங்களுக்கும் இப்போ 17/2024 நேரடியாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. இதற்கு முன்னாலே எவ்வாறு இந்த சட்டம் நடைபெறுவதற்கு, இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு என்னென்ன அந்த படிநிலைகள் அரசாங்கத்தால் செய்யப்பட்டு இது 17/2024 நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால், இயர் வைஸா எழுதிங்க, இயர் வைஸா நோட் பண்ணீங்க. 2010 போடுங்க. 2010 பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி on Home Affairs in its 46th report 146வது அறிக்கையின்படி அந்த பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியில ஹோம் அஃபயர்ஸ் உள்ளாட்சி அந்த நிர்வாகத்தினுடைய அமைப்பானது என்ன பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா எதுக்காக? காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ வேணும். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்முடைய கண்ட்ரில, நம்முடைய நாட்டு இந்தியாவிலே இந்த குற்றவியல் சட்டங்கள் பற்றிய ஒரு சீர்திருத்தம் வேண்டும் அப்படி என்பதற்காக அந்த 146 ரிப்போர்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரி, பிறகு இது அப்படியே இருந்து ஆஃப்டர் 9 years, அதாவது 2019ஆம் ஆண்டு டேட் நோட் பண்ணீங்க, 7/9/2019. இதுல ஏதாவது ஒரு பிலிம்ஸ்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஏபிபியோ சிவில் ஜட்ஜியோ ஏதாவது ஒன்று கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி சொல்றாங்க, இயர் அந்த டேட்டோட நோட் பண்ணீங்க. யூனியன் ஹோம் மினிஸ்டர், மத்திய உள்ளாட்சி அமைச்சர், அவர் என்ன செய்யறாருன்னா, அட்ரஸ் லெட்டர்ஸ் டு ஆல் கவர்னர்ஸ், ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆளுநர்களுக்கும், சிஎம்ஸ் முதலமைச்சர்களுக்கும், லெப்டினன்ட் கவர்னர்ஸ் துணைநிலை ஆளுநர்கள், and other stakeholders calling suggestion. ஸ்டேக்ஹோல்டர்ஸ்னால இந்த சட்டத்தில் என்னென்னலாம் மாறுதல் வேண்டும் என்று பங்கு கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் என்ன பண்றாரு, கடிதங்கள் அனுப்பி இந்த புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான உங்களுடைய ஆலோசனையை கொடுங்கள் என்று ஒரு லெட்டர்ஸ் கடிதங்கள் அனுப்பப்படுகிறது இவர்கள் அனைவருக்கும். சரி, அடுத்து பாருங்க 2020 போடுங்க. 2020 6th and 9th January 2020, 6 மற்றும் 9 ஜனவரி 2020ல இந்த மாதிரி இந்த சஜஷன் எல்லாம் ரிசீவ் பண்றாங்க. யார் யாரு என்னென்ன ஆலோசனை, இந்த சட்டங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறு மாற்ற வேண்டும், இதை ஒமிட் செய்ய வேண்டும், இதை ஆட் செய்ய வேண்டும் என்று கொடுத்த ஆலோசனை அனைத்தும் 6 மற்றும் 9 தேதி ஜனவரி 2020 என்ன அவை பெறப்பட்டு எங்கிறது ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் இன்க்ளூடிங், அந்த வேரியஸ் பார்ட்ஸ் பல்வேறான பகுதிகளில் இருந்து. அது எதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால், பப்ளிக்
பொதுமக்களிடமிருந்தும் இந்த புதிய சட்டம் இப்படி இருக்குங்க, அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது, சட்டங்கள் தண்டனைகள் குறைவா இருக்கிறது, அபராதம் கம்மியா இருக்குது, இப்படி என்று அந்த பொதுமக்கள் அளித்த அந்த ஆலோசனை இவ்வாறு மாற்றலாங்க. இது என்னங்க, முன்ன வந்து 500 ரூபாய் இருந்தது, 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்குதுங்க, இந்த காலத்துக்கு வந்து காஸ்ட் அதிகமாச்சுன்னு சொல்லி அந்த அவர்களுடைய கருத்துரைகளும், அதே போன்று ஹைகோர்ட்ஸ் உயர் நீதிமன்றங்களுடைய அவர்களுடைய ஆலோசனையும், எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களுடைய கருத்துரையும், ரிசர்ச் சென்டர்ஸ் ஆராய்ச்சி அந்த மையங்களுடைய மாற்றம், அகாடமிஷியன்ஸ் கல்வியாளர்கள், அகாடமிஷியனா கல்வியாளர்கள், லாயர்ஸ் எல்லா அட்வொகேட்டோட சஜஷன் கேட்டிருக்காங்க, அவர்களிடத்து பெற்றாங்க. எல்லா லாயர் என்ன பண்ணாங்க, இல்லங்க இது மாதிரி சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கருத்தையும் பெற்றுகிறார்கள். சிவில் சொசைட்டிஸ் உரிமையில் அந்த சமூகத்தினிடமிருந்தும் வருது. அப்புறம் லா யூனிவர்சிட்டி சட்ட சார்ந்த பல்கலைக்கழகங்களில் இருந்தும் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஆலோசனை பெறுகிறார்கள். பிறகு 18 ஸ்டேட்ஸ் 18 மாநிலங்களிலிருந்தும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் 6 அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தும், அதே போன்று சுப்ரீம் கோர்ட்டும் இதற்கு சட்டங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை பெற்ற பிறகு 16 ஹைகோர்ட்ஸ் 16 உயர் நீதிமன்றங்களுடைய ஆலோசனை, 5 ஜுடிஷியல் அகாடமிஸ் 5 இந்த நீதித்துறை சார்ந்த அந்த கல்வியகம் அதையும், பிறகு 22 யூனிவர்சிட்டிஸ் 22 பல்கலைக்கழகங்களுடைய ஆலோசனை, பிறகு 42 எம்பிஸ் 42 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துரை, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி அதே மாதிரி மோர் தென் 1000 போலீஸ் ஆபீசர்ஸ் 1000க்கும் மேற்பட்ட காவல் அலுவலர்களுடைய அந்த ஆலோசனை எல்லாம் பெறப்பட்ட பிறகு, இதெல்லாம் பெற்றுட்டாங்க, அனுப்புறாங்க சஜஷன் பெற்ற பிறகு 2020 2/3/2020 2nd March அப்போ கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். யாருடைய தலைமையின் கீழ் என்றால் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் ரன்பீர். அவர் யாருன்னு சொன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி நியூ டெல்லி. எது அனுப்புறாங்க, இதற்கு டு எக்ஸாமைன், இதையெல்லாம் பரிசோதி பாருங்க, இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சரி வருமா, சட்டத்தை மாற்றுவதற்கு இது ஒத்து வருமா என்று அவருடைய அந்த எக்ஸாமின் செய்வதற்காகவும், சஜஷன் ரிஃபார்ம்ஸ் இது எவ்வாறு சீரமைப்பு செய்யலாம் என்கிற ஆலோசனை பெறுவதற்காகவும் அவரிடம் அனுப்பப்படுகிறது. ஆஃப்டர் 2 years, that means 2022 to February 2022, the said law committee submitted its report containing its recommendations. என்ன பண்றாங்க, அந்த கமிட்டியானது அதனுடைய அறிக்கையை, அதாவது என்னென்ன சிபாரிசுகள் அடங்கி இருக்காங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி வேணாங்க, இதை மாத்துங்க, இதை கொண்டு வாங்க, இதை எடுத்துருங்க, இவ்வாறு அந்த கமிட்டி வழங்கிய அந்த ஆலோசனை எல்லாம் சிபாரிசையோடு என்ன பண்றது, தாக்கல் செய்கிறது. இவ்வாறு செய்த பிறகு 2023 வாங்க, இப்போ அடுத்து 2023 போடுங்க. 2023 11th August 2023 11th August 2023 Honorable Home Minister of Home Affairs உள்ளாட்சி நிலையத்தினுடைய அந்த அமைச்சரானவர் introduced 3 bills. When the bill was introduced அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம், 11th August 2023 by whom? Honorable Home Minister. ஓகே, சரி. அது 3 பில் என்ன, BNS பாரதிய நியாய சன்னிதா, BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா, BSA பாரதிய சாட்சி அதிநியம். இது எல்லாமே நமக்கு ஈஸினா 2023, நம்ம 1860 1973 பிறகு 1872 அப்படின்னு சொல்ல வேண்டிய அதுல ஒரு 2023 முடிஞ்சிச்சு. இப்போ 2023 அடுத்தது பார்லிமெண்டரி கமிட்டி comprehensively reviewed and discussed about the bills with stakeholders and submitted its report with valid recommendation on when it was the report was submitted அப்படின்னு கேள்வி வந்தா எழுதிங்க 10/11/2023. என்ன பண்றாங்க, இந்த பார்லிமெண்ட் கமிட்டி வந்து எல்லாம் ரிவ்யூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த பில்லுக்கெல்லாம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னா இதில் பங்கு கொண்டு இருக்கிறவர் எல்லோரையும் கலந்து ஆலோசனை செய்த பிறகு
அந்த ரிப்போர்ட்டு வேலிட் ரெக்கமெண்டேஷன்ஸ், அது தகுந்த சிபாரிசுகளோடு 10/11/2023 பாருங்க, 10 அப்புறம் 11/2023 இந்த இயர் தெரியும் நமக்கு 2023. அப்ப 10/11 ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? பார்லிமெண்ட் 10 அப்புறம் 1/11 கமிட்டி. சரி, அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த 2023லயே இந்த ரெக்கமெண்டேஷன் பாராளுமன்றம் அளித்த அந்த ரெக்கமெண்டேஷன் இதுல அதையெல்லாம் வைத்துக்கொண்டு பில் வேர் ரிவைஸ்டு and union cabinet approved. When the union cabinet approved this new criminal law ன்னு கேட்டீங்கன்னா எழுதுங்க 8/12/2023. 8/12/2023 when the union cabinet approved the recommendation of the parliament committee. 8/12. சரி, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா 2023 போட்டுங்க. அதே 2023ல the old bills which were introduced on 11/8/2023 were withdrawn. என்ன பண்ணாங்க? அது திரும்ப பெற்று விடுகிறார்கள். திரும்ப பெற்ற பிறகு 12/12/2023 12/12/2023 12/12/2023 and on the same day withdraw பண்ணிடுறாங்க. இது 11 withdraw பண்ணிட்டு அப்புறம் 12/12/2023 அதே நாள்ல இந்த 3 பில்களும் 3 bills were introduced in Lok Sabha. பாராளுமன்றத்தில் இந்த 3 பில்களும் என்ன பண்றது? அங்க இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுகிறது. சரி, அடுத்து 2023 இயர், அதே சேம் இயர் a new bill were passed by Lok Sabha on 20/12/2023. பாராளுமன்றத்தில் மக்களவையில் எப்பொழுது இந்த பில்லானது எந்த தேதியில் which among the following is related date to bill were passed by Lok Sabha என்றால் 20/12/2023. எப்பொழுது பாராளுமன்றத்தால் இந்த பில்கள் எல்லாம் பாஸ் செய்யப்படுது என்றால் 20/12/2023. சரி, ராஜ்யசபால எப்படி சார் வச்சாங்க கேட்பாங்கல்ல. சரி, லோக்சபா பிடிச்சி சார், ராஜ்யசபால எப்பொழுது இது அப்ரூவல் செய்யப்பட்டது, அதாவது பில் வேர் பாஸ் செய்யப்பட்டது என்றால் வெரி நெக்ஸ்ட் டே 21/12/2023 வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் வந்தது, அடுத்தது ஆர், அது ஆல்பபெட்ல வச்சுக்கலாம். 6 ராஜ்யசபா, 2 பிஆர் அப்படின்னா 2021 ஞாபகம் வச்சுங்க. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பப்ளிக் சர்வன்ட். சரி, ஓகே. அப்புறம் அசன்ட் எப்ப கொடுத்தாங்க? இப்போ அடுத்த கேள்வி என்ன சார்? இவ்வளவு பிடிச்சாச்சு சார். பிரசிடென்ட் எப்பொழுது இந்த பில்லுக்கு அசன்ட் கொடுத்தார், ஒப்புதல் அளித்தார்? இதான் கேள்வி. எப்ப சார் அளித்தாரு? ஐயா சுரேஷ் ஐயா ஞாபகம் வச்சுங்க இந்த டேட்டு. கிறிஸ்மஸ் ஞாபகம் வச்சுங்க. எஸ், கிறிஸ்மஸ். Honorable President of India gave assent to, yes madam, Vice Chairman madam, yes, you are correct, assent to bills on 25/12/2023 and the new acts. Christmas ஞாபகம் வச்சு. கிறிஸ்மஸ் தான் நமக்கு என்ன பண்ணது? இந்த கிரிமினல் லா ஞாபகம் வச்சு. கிறிஸ்மஸ் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் 2023 எல்லாமே வருது. சரி, இப்போ எவ்வாறு இது அழைக்கப்படுறது தெரியாது. அதாவது பாரதிய நியாய சன்னிதா 2023 ஐபிசி, இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023, கடைசியானது பாரதிய சாட்சிய அதிநயம் 2023. இவ்வாறாக இந்த சட்டமானது நம்ம அழைக்கப்பட்டது. சரி, இப்ப கடைசியா என்ன? when it was or when it came into force, எப்பொழுது இது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் 1st July 2024. 1st July 2024ல இருந்து நம்ம நடைமுறைக்கு வந்திருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி. எஸ் சுரேஷ் ஐயா, எஸ் ஐயா. 1/7 இப்ப இந்த 24 இருந்து 23/24 ஞாபகம் 7 வருது இல்ல, 2/1/1 2/7 14 4 ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஞாபகம் வந்துடும் சார். 7 ஞாபகம் 24 23 கன்ஃபியூஸ் வரக்கூடாது. 7 இல்ல, இந்த 20 இருக்குதுல்ல, 7 × 2 போடுங்க. அப்படியே 7 18 கிராஸ் போடுங்க. 2/7 14, அது 4 கட்சா போட்டுருங்க. அப்ப 24 என்று நான் சொல்ற ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்ப இது ஒரு ட்ரிக்ஸ் சார். சில பேர் 23 சார். இப்போ தெரியும் எல்லாருக்கும். சரி, பின்னால வரும்போது அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணும்போது அல்லது என்ன பண்ணுவாங்க, இப்போ எப்பவுமே உங்களுக்கு பிலிம்ஸ்ல என்னது ஆப்ஷன் தானே கொடுக்குறாங்க. ஒண்ணு நான் சொல்ற மாதிரிதான் ஒன்னா பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் 2 தெரியும், ஏவும் தெரியல, பி இல்ல தெரியும்.
சிடிக்குள்ள விச் இஸ் ரைட் ஆன்சர் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். சார் இதுவா 2023 2024 கன்ஃபியூஸ் வரும்போது அசெப்டியா என்ன பண்ணணும், இது மாதிரி ஏதாவது ஒரு திஸ் இஸ் மை மெமரிக்காக நான் கொடுத்தது. அப்ப நீங்க என்ன பண்ண, யூ நீட் நாட் ஃபாலோ மை மெமரி, யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் மெமரி. நான் போட்டு இன்ட்டு போட்டுனா 2014 அப்ப 2024 கன்ஃபார்மா யார் சார் 2020 சார் அது கேம் இன்ட்டு போஸ் 2024 சார் அடிச்சு ஒரு சர்டைனிட்டியோட சொல்லலாம். எஸ் சரி, இந்த சட்டங்கள் இவ்வாறு எல்லாம் சொல்றாங்கல்ல சார், உடனே வந்துட்டு போ சொல்றாங்கல்ல, எத்தனை ஆண்டுகள் இந்த சட்டம் இவ்வாறு நடைமுறை வருவதற்கு ஆனது, எத்தனை மாதங்கள் ஆனது, எத்தனை நாட்கள் ஆனது? இப்ப கான்ஸ்டியூஷன் சொல்லல, கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், ஹவு மெனி இயர்ஸ். அது மாதிரி இங்கே இந்த கிரிமினல் லாஸ் 2023 எவ்வளவு நாள்னா எழுதிங்க 4 years. இதோட கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் டோட்டலி 4 years, 4 ஆண்டுகள். எத்தனை மாசம் ஆச்சு? 4 வருஷம். எத்தனை மாதங்கள் ஆச்சு? ஹவு மெனி மந்த்ஸ்? ஐயா சொல்லுங்க ஐயா, ஹவு மெனி மந்த்ஸ்? 3 மாதம் எழுதிங்க. 3 இது எப்படி நான் போய் வந்தேன்னா 3 சட்டம் 3 மாசம் தான் சார். விடுங்க சார், 3 சட்டங்கள் 3 மாசம் சார். ஒரு மாசம் அதாவது சார் ஐபிசி சாரி பிஎஸ்ஏக்கு 1 மாசம் சார், பிஎன்எஸ்க்கு 1 மாசம் சார், அப்புறம் பிஎன்எஸ்எஸ்க்கு 1 மாசம் சார். 3 மாசம் ஆச்சு சார். அதே மாதிரி 2023 சார், 3மே 3 தான் சார், 3 மாசம் சார். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏதாவது பெனால்ட்டின்னு என்ன பண்ணும், ரிப்பீட்டேஷன். இஃப் யூ வாண்ட் சக்சஸ் இன் யுவர் சிவில் ஜட்ஜ் ஏபிபி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னா ரிப்பீட்டேஷன் ரிப்பீட்டேஷன் ரிப்பீட்டேஷன். எதை பல முறை நீ சொல்லுகிறாயோ அது உன்னுடைய ஆத்மாவில் ஆழ் மனதுக்கு தங்கிடும். உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குதுல்ல, அப்ப உனக்கு தெரியும்னு அர்த்தம். எக்ஸாம் போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அந்த நிலைக்கு வந்து விட்டால் எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே டிக் 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 டிக்னு என்ன பண்ணலாம், மார்க்க அப்படியே அள்ளி குவிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எவ்வளவு 100க்கு 99.5 கூட வாங்கலாம், இல்ல 98. அந்த 90க்கு மேலதான் வருமே தவிர வருது. நான் சொல்றதை மட்டும் சொல்ற மட்டும் இல்ல, சொல்றதை உங்களுக்கு ஏற்றதாக ரிப்பீட்டேஷன். படித்தது சார் வந்து பிஎன்எஸ் 1 to the preliminary எடுத்துட்டாரு, அடுத்த கிளாஸ் போடும்போது அதை எடுத்துட்டாருன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு முறை எடுக்கின்ற போது நான் மட்டும் இல்ல, எல்லாரும் எந்த ஆசிரியர் எடுத்தாலும் ஒரு முறை எடுத்து அப்படியே எடுக்க மாட்டாங்க. அது மாறி மாறி வரும். அப்போ ஏதாவது ஒரு மார்க் கிடைக்கும். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எடுக்க வேண்டிய மார்க்கு நீங்க எடுத்துருவீங்க, பாஸ் மார்க்கு. அந்த கட் ஆஃப் வருதுல்ல, அந்த 1/2 மார்க் 1 மார்க் தான் எங்களை போடுகின்ற ஆசிரியர்களோ ஃபேக்கல்ட்டியோ அல்லது உங்களுடைய லாயர்ஸ் இல்ல, எப்பவுமே எல்லாருமே நம்ம லேர்னர்ஸ் தான். யாரும் கற்றது அந்த கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லாரும் நானும் ஏதோ கற்றதை உங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன பாத்தீங்கன்னா the process started on 7th September 2019. எழுதுங்க 7th September 2019 the process started and culminated, முடிவுக்கு வந்தது. culminated எழுதிங்க, and culminated on 25th December 2023. This is a history of the 3 criminal laws.